குக் வித் கோமாளியில் உமர் அவங்க செஞ்ச ஹெல்தி ஷவர்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை பாக்கெட் கோதுமை மாவில் 2 டீஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டான ரவ்வாக பனைஞ்சு வச்சுருங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு அரை லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. அது தண்ணியெல்லாம் சுண்டி ட்ரை ஆகி வரும்போது உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ் எதுவுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து கேப்சிகம் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு கிளறி கொடுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரத்துக்கு தேங்காவோட நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது சிக்கன் நடுவில் வச்சு கீ ஊற்றிட்டு புகை வெளியே போகாத அளவு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு வீகன் மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே ஊற வச்சிருந்த 10 - 15 முந்திரி, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 6 மிளகு, 2 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வச்சிருக்க சிக்கன்லாம் இந்த வீகன் மயோனைஸ் சுற்றி 2 மிக்ஸ் கொடுத்துருங்க. நம்ம ஏற்கனவே பனஞ்சு வச்சிருந்த மாவை சப்பாத்தியாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணிங்கன்னா சூப்பராக உமேர் அவங்க செஞ்ச ஹெல்தி ஷவர்மா ரெடி ஆயிரும். கிட்ஸ் கூட கொடுக்கலாம். பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த என்ன ரெசிபி செய்யலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.